Hello students, 10th standard state board Chalakutis. Welcome back to Nachinu 4 episode day number 5. So 5க்கு 5th chapter நம்ம வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம டே 4 வரைக்கும் போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசா வந்தவங்களா இருந்தாலும் நீங்க ப்ரீவியஸ் டேஸ் உடைய வீடியோஸை எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த நச்சின்னு 4-4 சீரீஸ்ல நாம தினமும் 2 2 மார்க் 2 5 மார்க் சொல்லிட்டு என் கூட நீங்க 14 மார்க்குக்கு தினமும் ப்ரிப்பேர் பண்றீங்க. ஸோ மேக் ஷுர் யூ ஆர் சப்போர்ட்டிங் டு அவர் சேனல் பை சப்ஸ்கிரைபிங் இட், hitting the like button after you are understanding all the explanation. must thing is you need to share this video. அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, வீடியோ பார்த்துட்டேன், கமெண்ட் பண்ணிட்டேன், லைக் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. செல்லங்களா, அது பத்தாது. நீங்க வரீங்க, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நீங்க வரீங்க, பாக்குறீங்க, போறீங்க, யூ ஆர் நாட் ஷேரிங் திஸ். ஏன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிஜிட் வியூ கூட வரல. டே 4 பார்த்தீங்கன்னா வெறும் 8 பேர் தான் பார்த்துருந்தாங்க. ஐ டோன்ட் நோ அதை எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு கூட தெரியல. ஸோ மறக்காம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க நம்ம சேனலுடைய இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்கள ஒரு 2-3 பேர் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். கொஞ்சம் யோசிங்களேன், நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ ரெடி பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறேன், ஜஸ்ட் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் தான் பார்க்குறாங்கன்னா அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்து நிறைய மெஜாரிட்டி ஆஃப் சேனல்ஸ் யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நோட்டு வச்சு அப்படியே கேமரா ஆன் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. எனக்கு அந்த மாதிரி எடுக்க தெரியாதா? நோட்டு வச்சு எடுக்க தெரியாதா? நீங்க ஸ்க்ரீன் பாருங்க, எவ்வளோ எஃபோர்ட் நான் போட்டிருக்கேன். இந்த பிபிடி நான் ஒரு சம்முக்கு நான் ரெடி பண்றதுக்கு எனக்கு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். அப்போ கொஞ்சம் யோசிங்களேன். நீங்க ஸ்க்ரீன் பாருங்க, தமிழ் மீடியம் கொஸ்டின், இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின், நான் தனித்தனியாக அந்த புக் எடுக்கணும், பிடிஎஃப் எடுக்கணும், கட் பண்ணணும், இங்கே கொண்டு வரணும், இதை எடிட் பண்ணணும், ஸோ பிபிடியாக மாற்றணும், அதை பிடிஎஃபாக மாற்றணும். உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிடுறீங்க. பட் இதுக்கு பின்னாடி எஃபோர்ட்ன்றது நிறைய இருக்குது சொல்லுங்களா. ஸோ அந்த எஃபோர்ட்டை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் யூ பீப்புள் டு கிவ் அ ஷேர் வித் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்கணும். மினிமம் நான் சொல்கிறேன், நான் ஏற்கனவே நான் வார்ன் பண்ணது தான். நான் சிபிஎஸ்சி இதே மாதிரி ஒரு சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, டே 3யோட நான் நிறுத்திட்டேன். ஏன்னா எனக்கு வியூஸே வரலை. நீங்களே போய் பாருங்க, பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, செக் பண்ணுங்க. அப்படின்னு நம்ம இதுல உங்களுக்கு சிபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் பார்த்துருந்தாங்க. நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அட் எனி டைம் இந்த சீரீஸ் நிறுத்தப்படலாம். பேஸ்ட் ஆன் த ரெஸ்பான்ஸ் இந்த சீரீஸ் கண்டினியூ செய்யப்படும். நான் இப்போ சொல்லிடுறேன், அப்புறம் கோச்சிக்காதீங்க வீடியோ லேட்டாக பார்த்துட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5th சாப்டர். எனக்கு சில பேர் வந்து 5th சாப்டர் வரைக்கும் முடிச்சிட்டாங்க புக்கில் அப்படின்னு சொல்றீங்க. அதனால நான் 5th சாப்டர் எடுக்கிறேன். ஸோ இனிமே வந்து ஒரு டாப்பிக்கும், அதாவது ஒரு டேவுமே ஒரு சாப்டர் ஒரு டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து அங்கேருந்து இங்கிருந்துன்னு கொண்டு வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. அழகா ஒரு சாப்டர் சூஸ் பண்ணலாம், அதுல ஒரு டாபிக் சூஸ் பண்ணலாம், அங்க இருந்து 2 2 மார்க் 2 5 மார்க் நம்ம தரவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்களுமே இந்த எக்ஸசைஸ் எடுங்க சார், இந்த எக்ஸாம்பிள் எடுங்கன்னு சொல்லிட்டு நீங்களுமே உங்க ரெக்கமெண்டேஷன்ஸ், உங்க சஜஷன்ஸை கமெண்ட்ல கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ சம்ஸுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, வெரி பேசிக் கொஸ்டின். இதுதான் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்லேயே ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்படிதானே? ஏன் எக்ஸாம்பிள் 5.1. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு ஒன்று தான். ஆனா இந்த கேள்வி உங்களுக்கு மாத்தி கேட்பாங்க. இதான் உங்களுக்கு கொல்லினியர்னு கேட்பாங்க. அப்ப என்ன ஆகும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0 ப்ரூவ் பண்ணணும். அதுலயே வந்து உங்களுக்கு மிஸ்ஸிங் வேரியபிள், ஃபைண்ட் ஏ வேல்யூ, ஃபைண்ட் பி வேல்யூன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் பார்க்க போறோம். அதே மாதிரி நீங்க ட்ரையாங்கிள் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குவாட்ரேட்டர் ஈஸி. சரிங்களா? ஸோ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ இது ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு வந்து ஃபார்முலாவே எழுத தெரியாது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலாவே எழுத, எப்படி சார் ஃபார்முலா எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவங்க 3 வேர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதை வந்து ஐ எம் கோயிங் டு டேக் இட் ஆஸ் x1 y1 x2 y2 x3 y3 நம்ம எடுத்துப்போம் நார்மலா. அப்போ ஃபார்முலா எப்படி சார் எழுதுறதுன்னா, நல்லா கவனிங்க. ஏரியா ஆஃப், நீங்க ட்ரையாங்கிள் ஏபிசி கூட போட்டுக்கலாம், இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/2 ஆஃப், ஃபார்முலா எழுதுறதுன்றது வெறும் மார்க்குக்காக மட்டும்தான். நாம சம்மும் போட போறது கிராஸ் மல்டிபிகேஷன் மெத்தட் தான் போட போறோம். சரிங்களா? இப்போ சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, என்னது இது புதுசாக ஒரு ஃபார்முலான்னு சொல்றாரு, நம்ம ஸ்கூல்ல வந்து கிராஸ் மல்டிப்ளை தானே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஃபார்முலாவும் இருக்கணும், இருந்தால் பெட்டர். ஓகேங்களா? ஃபார்முலா எழுதுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன், கொஞ்சம் கவனிங்களேன். நீங்க என்ன பண்றீங்க, இப்படி எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பிராக்கெட். ஓகேங்களா? மைனஸ் மறுபடியும் அதே எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ 1 2 3 இப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 இப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 1 2 ஃபர்ஸ்ட் எழுதணும். அதான் இங்க பாருங்க, x1 y2. புரியுதா? அடுத்து 2 3 எழுதணும். எப்படி? x2 y3. அடுத்து 3 1 எழுத போறீங்க. 3 1 x3 y1. இது வந்து ஃபார்முலா எழுதுறதுக்கு மட்டும்தான். நம்ம சம்மு போடுறது இதை பயன்படுத்த மாட்டோம்.
சரிங்களா? இப்போ அடுத்து இங்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன எழுதுனீங்களோ இதை நீங்க உல்டா பண்ணி செகண்ட் பிராக்கெட்ல எழுதணும். இங்க 1 2 போட்டிருக்கீங்கல்ல, இங்க 1 2 போட்டிருக்கீங்கல்ல, அப்போ நீங்க இதை அப்படியே மாத்திருங்க 2 1. இங்க 2 3 போட்டிருக்கீங்கல்ல, அதை அப்படியே மாத்திருங்க 3 2. அப்புறம் இங்க 3 1 போட்டிருக்கீங்கல்ல, அதை மாத்திருங்க 1 3. முடிஞ்சுதா? இது புரிஞ்சுதா பாருங்க, x1 y3. ஸோ இது வந்து ஃபார்முலா எழுதுறதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோம். சார் அப்போ சம் எப்படி சார் போட போறோம்னா, சம்மு போடுறதுக்கு என்ன பண்ணோம், 1/2 போட்டுட்டு எஸ் 1/2 மாடுலஸ் மாதிரி, ஓகேவா, 1/2 போட்டுட்டு இப்போ அவங்க கொடுத்துருக்காங்கல்ல பாயிண்ட், அதை 1/1 எழுதணும். -3 5 5 6 5 -2 எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அதை மறுபடியும் நீங்க கொண்டு வந்து முடிச்சிடணும் 3 5. புரிஞ்சுதா பாருங்க? இது கிளியரா? இது கிளியரா எல்லாருக்கும்? புரிஞ்சுதா? ஓகே சூப்பர். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ண போறோம். மேல இருந்து கீழே தனித்தனியா மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 1/2 ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 6 ஆர் 18 சிம்பிளோட எழுதுங்க -18. அடுத்து 5 2s ஆர் 10 -10. அடுத்து 5 5s ஆர் 25 + 25. புரிஞ்சுதா? இப்போ மைனஸ் போட்டுட்டு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல பண்ணோம். 5 5s ஆர் 25 6 5s ஆர் 30 2 3s ஆர் 6 மைனஸ் மைனஸ் பிளஸ் தான் வரும். புரிஞ்சுதா பாருங்க? எஸ், ஆக்சுவலாக அது மாடுலஸ் அப்படின்றதால நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இது பாசிட்டிவாக தான் நெகட்டிவ் வந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். ஏன்னா ஏரியா வந்து எப்போ நெகட்டிவாக இருக்காதுல்ல, ஏரியா பாசிட்டிவ் வரும். -20 cm²னு சொல்லுவோமா, ஏரியா ஆல்வேஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ் தான். சரிங்களா? ஸோ சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். 25 இது எவ்வளோ, 28. அப்போ உங்களுக்கு -3 வருது. மைனஸ் இது ஆட் பண்ண என்ன ஆகும், 25 31 61 வருது. சரியா? அப்போ 1/2 ஆஃப் 64 வரும். கேன்சல் பண்ணா நமக்கு 32 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் உங்களுடைய ஆன்சர். சில பேர் யோசிப்பீங்கன்னா சார் 2 மார்க்கு இவ்வளோ பெருசா இருக்கே சார்னு. திரும்பவும் சொல்றேன், சம்மு பார்க்கறதுக்கு பெருசா இருக்காலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ற வேலை வெறும் மல்டிப்ளை ஆட் சப் தான். என்ன உள்ள பண்றோன்னு பார்த்துக்கோங்க. பெருசா ஒன்றும் பண்ணல, கிராஸ் மல்டிப்ளை பண்றோம், ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்றோம், பேஸ்ட் ஆன் த சிம்பிள்ஸ் ஃபைனலாக ஆன்சர் எழுதுறோம். நீங்க ஒன்று கத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு வேற வேற கேள்விகள் தான் மாறுமே தவிர மெத்தட் ஒன்று தான். இப்போ இதே கேள்வி வந்து அவங்க ப்ரூவ் தட் கொலினியாரிட்டின்னு கேட்டாங்கன்னா, ஒரே நேர்கோட்டில் 3 புள்ளிகளும் அமையும்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0 வரும்னு அர்த்தம். அப்புறம் அதையே வச்சு அவங்க ஆன்சரை கொடுத்துட்டு ஏ வேல்யூ பி வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அடுத்து அதான் போட போறோம். ஸோ ட்ரையாங்கிள் கத்துக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு குவாட்ரிலேட்டரும் கோயிங் டு பி வெரி ஈஸி தான். புரிஞ்சுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதுவுமே போன கொஸ்டின் மாதிரி தாம்மா. ஸோ என்ன பண்ணோம், இங்க அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, கொலினியர் கொடுத்துட்டாங்க. இப்போதான் சொன்னேன் கொலினியர் கொடுத்தா என்ன அர்த்தம், given ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 0. சரிங்களா? given ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் பண்ணது தான் பண்ண போகிறேன். ஸோ டேரெக்டாக ஒரு டைம் எழுதிக்கோங்க, ஃபார்முலா எழுதிட்டு யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் 2 3 4a 6 - 3 அகைன் 2 3 இஸ் ஈக்குவல்ஸ் டு நீங்கள் 0 போடலாம். இப்போ நீங்கள் ஈக்குவல் டு 0 போகிற சம்மில் இந்த 1/2 இந்த பக்கம் வந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், 2 × 0 0 தான் ஆகிடும். அப்போ நீங்கள் வெறுமனே இந்த மல்டிப்ளிகேஷன் டேர்ம்ஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், இந்த சம் ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் இந்த சம்மில் ஒரு மேட்ரு இருக்குது, அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் மல்டிப்ளைங் திஸ் டைரக்ட்லி. 2 × a இஸ் 2a. அடுத்து 4 × -3 என்ன ஆகும், -12 வரும். 6 3s ஆர் 18 வரும். சரிங்களா? மைனஸ் அடுத்து 3 4s ஆர் 12, 6 × a 6a, அடுத்து 3 2s ஆர் -6ன்னு வரும், which is equals to 0. சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்ப்போம். 2a + 6 minus 6a + 6 equal to 0. இப்போ இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா என்ன நடக்கும் பாருங்க, 2a + 6 minus 6a minus 6 equal to 0. அப்போ -6 + 6 கேன்சல் ஆகிடும். ஸோ யூ ஆர் கெட்டிங் வரும் 4a equal to 0 தான், which means a equal to 0 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். இதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த மேட்ரு. இந்த சம்மில் அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ஆன்சர் என்ன ஆகிடும், 0ன்னு வந்துடும். இந்த சம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸசைஸ் 5.1ல் 4th ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் நம்ம போட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? நம்ம இந்த சீரீஸில் பார்க்குறது எல்லாமே முக்கியமான கேள்விகள். நான் அதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். ஐ திங்க் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ நீங்கள் பெட்டர் உங்களால் முடிஞ்சதுன்னா டெய்லி ஒரு நோட் போட்டுவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டைமில் உங்களுக்கு இந்த சீரீஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன். நம்ம வந்து நீங்கள் அசால்ட்டு நினைப்பீங்க சில பேர்லாம், ஒரு நாளைக்கு 2 சம்மு படிக்கிறதுல என்ன எடுப்போகுது, 2 2 மார்க் 2 5 மார்க் என்ன இதனால என்ன எடுப்போகுதுன்னு நினைப்பீங்க.
சிறு துளி பெருவெள்ளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சிங்கன்னா எக்ஸாம் டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சம் பார்க்கும்போது ஓகே இந்த சம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோமேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிரும். ஸோ ஐ வாண்ட் யூ பீப்புள் டு ஃபாலோ திஸ் சீரிஸ் ரெகுலர்லி அண்ட் டூ சப்போர்ட். சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். இங்கேருந்து 5 மார்க்மா, 2 2 மார்க் முடிச்சிட்டோம், 2 5 மார்க் இப்போ போட போகிறோம். இப்போ 2 5 மார்க்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் ட்ரையாங்கிளை வச்சு எப்படி 2 மார்க் எடுக்கணும் அந்த மாதிரி குவாட்ரிலேட்டர் வச்சு நான் 4 மார்க் அதாவது 5 மார்க் எடுக்க போகிறேன். ஒரே டிஃப்ரென்ஸு அங்கே 3 பாயிண்ட்டுக்கு பதிலாக இங்கே 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது நான் டைரெக்டாக ஏரியா கண்டுபிடிக்கிறது சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்த 5 மார்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு இப்போ ட்ரையாங்கிள் பார்த்துட்டு ஏ கண்டுபிடி சொன்னாங்கல்ல அதே தான் குவாட்ரிலேட்டரில் பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு கே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ எல்லாம் பாருங்களேன் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரிப்பீட்டாக ஒரே மாதிரி சம்ஸை போடுற மாதிரி தான் ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன பண்ணுவோம்? அதே தான் இங்கே 1 2 2 3 3 4 4 1ன்னு வரும். ஓகே, நான் ஃபார்முலா எதுக்குள்ளே சொல்லி விடுமா நீங்கள் எழுதிப்பீங்களா? ஃபார்முலா நீங்கள் எழுதிக்கிறீங்களா? சரி, இல்லை நான் ஃபார்முலா சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு டைம் ஃபார்முலா எழுதிக்கலாம், அப்புறம் மெத்தட் போடலாம். ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல், ஏரியா தமிழ் மீடியம் தயவு செஞ்சு எழுதிக்கோங்கப்பா, நான் கேள்வி கொடுத்துட்டேன், அது தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஆஃப் ஸோ என்ன பண்ணணும்? x1 y2 1 2 போட்டேன். அடுத்து x2 y3 2 3 போட்டிருக்கேன். அடுத்து x3 y4 வரும், ஏன்னா இங்க நமக்கு 4 பாயிண்ட் இருக்குல்ல அதனால. அடுத்து x4 y1ன்னு போடணும், மைனஸ் போட்டுட்டு இது கீழே கூட நீங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? அப்படியே மாத்துங்க, x1 2 மாத்தணும், அப்போ x2 y1 மாத்தணும். அடுத்து 2 3 இருக்கா, அதை 3 2 மாத்திக்கணும். அடுத்து 3 4 இருக்கா, அதை 4 3 மாத்திக்கணும். நெக்ஸ்ட் 4 1 இருக்கா, அதை 1 4 மாத்திக்கணும். அவ்வளவுதான். இப்போ எழுதும்போது ஃபார்முலா இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்களா? ஃபார்முலா வந்து ஒன்லி ஃபார் த மார்க்குக்காக தான். பட் நம்ம போட போறது என்னவோ எதை பேஸ் பண்ணி போட போறோம்? we are going to do only with the help of your cross multiplication. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங் 1/2 ஆஃப், சரிங்களா, மாடுலஸ் போட்டுக்கோங்க, மாடுலஸ். ஸோ கரெக்டாக எழுதிக்கோங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயம் இருக்கு. என்னது? கொடுத்துருக்கிற பாயிண்ட் என்ன அப்படியே எடுத்து எழுதலாமா சார்னா எழுத முடியாது. நீங்கள் ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக. என்ன பண்ணுவீங்க? எஸ், இந்த 4 பாயிண்ட்டுமே நீங்கள் குவாட்ரண்ட்டில் ஜென்ரலாக கிராஃபில் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஃபில் பண்ணும் பொழுது ஒரே சைக்கிளில் வருதா பார்க்கணும். எய்தர் ஆன்டி கிளாக் வைஸ் ஆர் கிளாக் வைஸ் ஆர்டரில் வருதான்னு பார்க்கணும். சரிங்களா? எய்தர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். எப்படி சார் சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், இப்போ நார்மலாக ஒரு கிராஃப் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். 8,6 எங்கே இருக்கும்? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எங்கே இருக்கும்? 8,6. அடுத்து 5,11 எங்கே இருக்கும்? அதுவும் உங்களுக்கு அதே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? 8,6 5,11 அதுக்கு முன்னாடியே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். 5, இது 8 இருக்கா? ஸோ 5,11ன்றது இங்கே வரும். ஓகே, சூப்பர். இங்கே வரும், மேலே வரும், ஏன்னா அது 5,11. அடுத்து -5,12 உங்களுக்கு இந்த பக்கம் வரும், செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். அடுத்து -4,3 இந்த பக்கம் வரும். சாரி, -4,3 அது கீழே தான் வரும். செகண்ட் குவாட்ரண்ட் தான். -4,3 இங்கே வரும். இப்போ நல்லா கவனிங்க, உங்களுக்கு இப்படி 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 ஒரே ஆர்டர்ல தானே வருது, ஆன்டி கிளாக் வைஸ் ஆர்டர்ல. அப்போ நீங்க இந்த சம்மை பொறுத்தளவுக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து மாறி வருதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி பாயிண்ட்ஸை நீங்க இந்த இடத்துல எழுதும்போது மாற்றி எழுதணும். புரியுதா? சப்போஸ் எனக்கு வந்து இந்த 2 நம்பர் இங்கே மாறி இருக்குன்னா நீங்க எழுதும்போது அதை ஆன்டி கிளாக் வைஸ் ஆர்டர்ல தான் எழுதணும். இது ரொம்ப முக்கியம். ஐ திங்க் உங்க டீச்சர்ஸ்மே சொல்லியிருப்பாங்க, அப்படிதானே? எஸ். இது ஏன் சார் நீங்க ட்ரையாங்கிளுக்கு சொல்லவே இல்லை? யோசிக்கிறீங்களா யாராவது அப்படி? ட்ரையாங்கிள் நீங்க எப்படி போட்டாலும் ட்ரையாங்கிள்ல ஒரே ஆர்டர் தானம்மா. 3 பாயிண்ட் இருக்கு, நீங்க எப்படி போட்டாலும் ஒரே ஆர்டர் தானே, அங்க பிரச்சனை கிடையாது. பட் இங்க 4 பாயிண்டா இருக்கும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட் இடமாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம்மு நான் செக் பண்ண மாதிரி நீங்க செக் பண்ணிட்டு தான் போடணும். கே சம்முக்கு வராது, டைரக்டா ஏரியா கேட்குற சம்முக்கு நீங்க இதை செக் பண்ணிட்டு தான் போடணும். ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. 8 6, அடுத்து 5 11, -5 12, -4 3. ஸ்டார்ட் பண்ணதை முடிக்க கற்றுக்கோங்க. 8 6 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் மறந்துடுவீங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? 8 6ல ஸ்டார்ட் பண்ணுமா, அதே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கடைசியாக முடிக்கிறதுக்கு கற்றுக்கணும். அடுத்து 1/2 ஆஃப். நவ் ஸ்டார்ட் மல்டிப்ளைங் them 1 by 1. 8 11s are 88, 5 11s are, sorry 5 12s are 60, 5 3s are -15, 4 6 are -24. சரிங்களா? இப்போ கீழே இருந்து மேலே 6 5s are 30, 11 5s are -55, 12 4s are -48, 3 8s are +18.
ஸோ இதை கேர்ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணுங்கம்மா. எஸ், ஸோ 88ம் 60யும் 148 148ல் இது ஒரு 39, 148ல் ஒரு 39 போச்சுன்னா எவ்வளோ ஆகும்? 18 9 9 13 9 போச்சுன்னா 10 109ன்னு வருது. ஸோ 109 மைனஸ் இதில் பாசிட்டிவ் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குல்ல, 48 இது பாருங்களேன், இதெல்லாம் கேன்சல். ஏன் 48 30 18 48 48 கேன்சல். மைனஸ் ஆஃப் மைனஸ் 55 வில் பிகம் ப்ளஸ் 55 அடுத்த ஸ்டெப்பில் மாறிடும். அப்போ 1/2 ஆஃப் 109 ப்ளஸ் 55 அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 1/2 ஆஃப் 59 கூட 9 ஆட் பண்ண என்ன ஆகும்? 64 வருமா? அப்போ 164 வருது. அதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 82 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் உங்களுடைய ஆன்சர். ஆன்சர் எழுதும்போது ஸ்கொயர் யூனிட்ஸ் கண்டிப்பாக போடணும். இதுக்கெல்லாம் சில டீச்சர்ஸ்லாம் மார்க் குறைப்பாங்க, சில டீச்சர்ஸும் இல்லை. இதுக்கு ஆக்சுவலாக குறைக்கணும். யூனிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அது வந்து மென்சுரேஷன் படிக்கும்போது, சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம் படிக்கும்போது இன்னுமே அந்த ஒரு கான்சியஸ்னஸ் வந்துடும் உங்களுக்கு. நார்மலாக ஏரியா எழுதுறீங்க, பெரிமீட்டர் எழுதுறீங்க, அதாவது யூனிட் சம்மந்தமான ஆன்சர் எழுதுறீங்கன்னா ஃபைனல் ஆன்சரில் கட்டாயம் ஸ்கொயர் யூனிட்ஸ் இருக்கணும். இதெல்லாம் தான் சின்ன சின்ன விஷயங்கள். இங்கே தான் நிறைய பேர் வந்து ஆஃப் மார்க்லாம் விடுற பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல். இப்போவே அந்த ப்ராக்டிஸ் கொண்டு வந்துடணும். குவார்டர்லி எக்ஸாம் முன்னாடியே எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றதை கொண்டு வந்துடணும். சரிங்களா? அடுத்து போயிடலாமா? லாஸ்ட் கொஸ்டின் இதே கேள்வி தான், ஆனால் ஏரியாவை கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்பாங்க? கே வேல்யூ கேட்பாங்க. சரிங்களா? இந்த சம் பாருங்க. எக்ஸசைஸ் 5.1ல உங்களுடைய கொஸ்டின் நம்பர் 6 நிறைய தடவை பிஒய்க்யூவில் வந்திருக்கு. இந்த ஃபைண்ட் கே வேல்யூ கொஸ்டின் நிறைய தடவை பிஒய்க்யூவில் வந்திருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? அதே தான் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. சார் இப்போ இங்கே நீங்கள் செக் பண்ணாமா சார்? உங்களுடைய ஆர்டர் செக் பண்ண சொன்னீங்களே, ஆன்டி கிளாக் வைஸ் ஆர்டர் கேட்டிங்கன்னா இங்கே பண்ண முடியாது. ஏன்? உங்களுக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட்ல கே இருக்குல்ல, இந்த கே பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியாது, அவங்களே கொடுத்துருவாங்க. டேக்கன் இன் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்களா? எஸ், ஆகிய முனைகளை வரிசையாக கொண்ட அவங்களே கொடுத்துட்டாங்க. கொஸ்டின் இஸ் ஆல்ரெடி இந்த ஆர்டர் தான். அப்போ நீ வெறும் சால்வ் பண்ணி எனக்கு கேவை மட்டும் சொல்றா அப்படின்றாங்க. ஓகேவா? அதை பற்றி நம்ம பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இங்கே சம்முக்கு கிடையாது. ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங். உங்களுக்கு தெரியும் சார், நான் ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்றவங்க கான்ஃபிடண்ட்டாக நீங்களே கூட என்ன பண்ணலாம்? சம்மை ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ டைரெக்டாக எழுதிக்கோங்க. ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் இஸ் ஈக்குவல்ஸ் டு 28 யூனிட்ஸ், ஸ்கொயர் யூனிட்ஸ். இது வந்து கிவன். சரிங்களா? இது வந்து கிவன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1/2 ஆஃப் ஆர்டர் எழுதுங்க. -4 -2 -3k அடுத்து 3 சிம்பிளோட கரெக்டாக எழுதுங்கம்மா. -2 ஏன்னா பாருங்க எனக்கே தடுமாறுது, நானும் எழுதும்போது -k போட்டேன். ஸோ பி கேர்ஃபுல். காப்பி பண்ணும்போது கரெக்டான நம்பர் கரெக்டான சிம்பிளோட காப்பி பண்ணணும். அண்ட் -4 -2 கடைசியாக முடிச்சு வச்சிருங்க. இஸ் ஈக்குவல்ஸ் டு 28. இப்போ அந்த இன்னைக்கு போட்ட செகண்ட் சம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொலினியர் கொடுத்ததால 0ன்னு போட்டோம். அதனால அந்த 1/2 அந்த பக்கம் போனால் 0. ஆனால் இந்த கேஸில் 1/2 இந்த பக்கம் போனால் டிவைட் பிகம்ஸ் மல்டிப்ளை. சரிங்களா? அப்போ இந்த 2 இந்த பக்கம் வந்தால் உங்களுக்கு 56 தான் மாறும், மறந்துடாதீங்க. இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறத மட்டும் நான் சால்வ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ -4 × k -4k. 3 2s are 6, மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு. அடுத்து 3 3s are 9, அதுவுமே ப்ளஸ் தான். அடுத்து 2 2s are -4. புரியுதா பாருங்க? 4 டேர்ம் வரும். நீங்கள் ட்ரையாங்கிள் சம் கொலினியர் சம் போகிறதா இருந்தால் 3 டேர்ம் வரும் ப்ராக்கெட்டுக்குள்ள. குவாட்ரிலேட்டரல் சம் போகிறதா இருந்தால் 4 டேர்ம் வரும். ஈஸியாக ஒரு க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் 2 3s are 6, 3 × k 3k, 2 × -2 -4, 3 4s are -12 is equals to 28 × 2. அடுத்த ஸ்டெப்ல 56ன்னு போட்டுக்கலாம். இப்போ சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். -4k 9 6 15 -4 11 -3k 6 4 6 -4 2 2 -12 -10. சரியா? இஸ் ஈக்குவல்ஸ் டு 56ன்னு வருது. 28 × 2. இப்போ சால்வ் பண்ணுங்க. மைனஸ் உள்ள கொண்டு போயிடலாம். ஸோ -4k + 11 -3k + 10 is equals to 56. -3kவும் -4kவும் என்ன ஆகும்? -7k வருமா? இந்த 11ம் 10ம் 21ன்னு வரும். ஸோ +21 is equals to 56. இந்த 21 இப்போ இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ஆகிடும். நான் மேலே இங்கே டாப்ல எழுதுறேன் பாருங்க. அப்போ -7k = 56 - 21. அப்போ -7k = 35 வரும். அப்போ k = 35 divided by -7. சில பேர் வந்து -7 இந்த பக்கம் போனால் ப்ளஸ் தானே சார் வரும்லாம் யோசிப்பீங்க. இது ரெண்டும் ப்ராடக்ட்ல இருக்கு. இங்க நடுவில் ப்ளஸ் இருந்ததுன்னா இந்த -7 அந்த பக்கம் போனால் ப்ளஸ், அப்படி பண்ணலாம்.
இது ப்ராடக்ட்ல இருக்கிறதால டிவைட்ல தான் வரும். அப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் கே வேல்யூ -5 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சம்முக்கான ஆன்சர் என்ன ஆகும்? -5 தான் ஆன்சர். புரிஞ்சுதாமா? எஸ், இது இருக்கும் கிளியரா? ஸோ கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 5.1 கவர் பண்ணிட்டோம். கான்செப்ட் வைஸ் இந்த 4 சம்மை வச்சு என்டையர் 5.1 நம்ம கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், கொலினியாரிட்டி இருக்கும், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் இருக்கும். இதுலேயே மிஸ்ஸிங் வேரியபிள் கண்டுபிடிக்கிறது, ஏ வேல்யூ கே வேல்யூ கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே நாம இப்போ சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ இந்த 4 சம்மு முடிஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு அப்படின்றவங்க உங்கள் நேமோட, திரும்ப சொல்கிறேன், நிறைய பேர் வந்து நிறைய ஏதோ அனிமி நேம்லாம் வச்சு நேம்ஸ் வச்சுருக்கீங்க, எனக்கு உங்கள் நேமே தெரியல. உங்கள் நேம் போட்டு டே 5 போட்டு கம்ப்ளீட்டட்னு ஒரு டிக் மார்க் போடுங்க. நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும் நம்ம செஷனில் இது, ஓகேங்களா? ஏன்னா எனக்கு தெரியும் அப்போ யாரெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அப்போ தான் நீங்கள் என்கிட்ட வந்து தாராளமாக வீடியோவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஒரு 20 வியூஸ் இல்லை 40 வியூஸ் இல்லை அதிகமாக, மினிமம் 20 வியூஸ் எனக்கு டெய்லி வந்துக்கிட்டே இருந்ததுனாலே எனக்கு போதும். எனக்கு ஒரு 20 பேர் நீங்கள் பார்த்தீங்க, ப்ராப்பராக யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஐ வில் பி வெரி ஹாப்பி. மற்ற சேனல்லாம் கேட்குற மாதிரி நான் வந்து 100 வியூ 200 வியூலாம் கூட கேட்கல. டெய்லி ஒரு 20 பேர் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்கன்னா எனக்கு அதுவே போதும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே ஸ்க்ரீனில் காட்டுற வீடியோவும் பார்த்துக்கோங்க. வேற ஒரு சூப்பரான செஷனில் பார்க்கலாம். டேக் கேர், பை பை. லைக் பண்ண மறந்துடாதீங்க.